நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்தாருன்னா அக்கம் பக்கத்துல ஏதாவது கடை இருக்கான்னு கேட்க சொல்லு. சரிம்மா. ஒரு 50,000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ அட்வான்ஸ் கொடுத்துடலாம். எத்தனை நாளைக்கு தாண்டா வெயிலே இருக்கிறது, நாமளும் முன்னுக்கு வரணும்ல. அதான் வாசுந்தரு. சுந்தர் பேசாத. ஏய் போடா, போய் கடையில போய் வேலை பாருடா. பணத்தை எடு. என்ன பணம்? என்ன பணமா? நீ ஏமாத்தி வாங்கிட்டு வந்தல அந்த பணத்தை சொல்றேன். என்னடா சொல்ற? நீ இப்படி எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்ட. குடு குடு ஏய். குடுமா குடு. இந்த பணத்தை சொல்றேன். என்னது ஏமாத்தியா? என்னடா பேசுற நீ? அதான் நான் சொன்னேன்ல, சீட்டு பிடிக்கிறேன்னு சொன்னேன்ல. இது எல்லாரோட காசுடா இது. போதும் நிறுத்துமா. இவ்வளவு நாள் உன் கையில எப்படி இவ்வளவு பணம் வருதுன்னு தெரியாம நான் புரியாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் கண்ணாலேயே பாத்துட்டேனே. எப்படிமா உன்னால குழந்தைய காரணம் காட்டி தினாசார மிரட்டி பணத்தை புடுங்கிறதுக்கு மனசு வந்துச்சு? உன்னெல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. இத பாரு, ஒழுங்கு மரியாதை இந்த பணத்தை கொண்டு போய் தினாசார்ட்ட கொடுத்துட்டு வந்துரு. எதுக்குடா கொடுக்கணும்? நான் எதுக்கு கொடுக்கணும்ங்கறேன்? அங்க இருக்கிற குழந்தை என் பேத்தி தான், அவங்க ஒத்துக்கிட்டு அவளை என்கிட்ட கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் அந்த மிரட்டி நான் எதுக்கு பணம் வாங்க போறேன்? அவர் என்ன ஒத்துக்கிறது? நானே ஒத்துக்கிறேன். அது உன் பேத்தி தான், என் குழந்தை தான். இப்ப அதுக்கு என்ன? என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நானும் மாலதியும் சேர்ந்து அந்த குழந்தைய அவர்கிட்ட அடமாட வச்சிட்டோம். போதுமா? இத பாரு, எங்க குழந்தைய நாங்க என்னமா பண்றோம், அதுல தலையிடறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? டேய், நான் அந்த குழந்தையோட பாட்டிடா. எனக்கு அப்புறம் தான் உனக்கும் பொண்டாட்டிக்கும் அவன் மேல உரிமை இருக்கு. ஆமாமா, 7 ஜென்மத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நீயும் புருஷனும் சொத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க உரிமையை கொண்டாடுறதுக்கு. டேய், சொத்து சேர்த்து வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னா நாட்டுல 1-2 பேருக்கு தானே உரிமை இருக்கும். மத்தவங்க எல்லாம் உரிமை இல்லாம தெருவுல தான் நிக்கணும். தபார், ரத்த உரிமையை கட்டுப்படுத்துற அதிகாரம் காசுக்கும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, ஏன் படிச்ச கடவுளுக்கே கிடையாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு என் பேத்தி வேணும். ஏன் உன் பேத்தி கண்ணை நோண்டி சிக்னலா நிக்க வைக்கலாம்னு பாக்குறியா? ஏண்டா இப்ப எதுக்குமா கத்துற? உன்னால அதான செய்ய முடியும், வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவங்க என் குழந்தைய வளர்க்குற மாதிரி உன்னாலேயோ இல்ல என்னாலேயோ வளர்க்க முடியுமா? நல்லா இருக்கடா உன் நியாயம். பெத்த குழந்தைய எப்படியாவது கஷ்டப்பட்டு நானே வளர்க்கறேன்னு சொல்ற அப்பனை தாண்டா பாத்திருக்கேன். என்னால வளர்க்க முடியாதுன்னு அடுத்தவங்கிட்ட அடமானம் வச்சது மட்டும் இல்லாம அத பெருமையா சொல்ற அப்பனை நான் இப்பதான்டா பாக்குறேன். உன்னை பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்குடா. ஆமாமா, நான் கேவலமானவன் தான். அதுக்காக வேணா உன் செருப்பால வேணாலும் அடி, என்ன கொலை வேணாலும் பண்ணு. ஆனா இனிமேல் தயவு செஞ்சு என் குழந்தை விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. தலையிட வேண்டாம். என் பேத்தி என் கைக்கு வர்ற வரைக்கும் நான் தலையிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி தொந்தரவு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நீ அடங்க மாட்டல? மாட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு மாலதி தான் சரி. அவளுக்கு இப்பயே போன பண்ணி தினாசார்ட்ட நீ பணத்தை வாங்கினதை பத்தி சொல்றேன். சொல்லுடா சொல்லு. அவ என்ன என் தலை சீவிடுவாளா? சீவராளா இல்லையான்னு பாரு. பாரு பார்க்கலாம். அந்த திமிர் பிடிச்ச மாலதியோட போன் தான் இது. இந்த போனை எடுக்க வர சாக்குல மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பிளான் பண்றா போல இருக்கு. அதனாலதான் மறந்த மாதிரி போனை வேணும்னே இங்க வச்சுட்டு போயிருக்கா. ஹலோ 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 மாலதி, விடுமா. ஹலோ, தலையை சீவிடு வரலான்னு கேட்டல, குடும்ப போன். சொன்ன விட்டுடு. அதுக்கே அவகிட்ட போய் ஹலோ சொல்றத கேளு. வேண்டாம் பேசாத. நீ சொல்றது கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. போன குடுமா. சொன்ன கேளுமா. குடுமா குடுமா போன. ஹலோ மாலதி. ஹலோ, மாலதி, இத்தனை நாள் அம்மாவுக்கு எப்படி பணம் வருதுன்னு தெரியாம நம்ம புரியாம இருந்தோம்ல, இன்னைக்கு நான் அதை நேர்லயே கண்டுபிடிச்சிட்டேன். நான் போனை வச்சிடுறேன்.
ஏம்மா உன்னை நான் முழுசா நம்பினேனேம்மா. இப்படி என் மூஞ்சில கரிய பூசிட்டியே. உன்னெல்லாம் ச்சே. எங்கடா? அந்த போர்ஷன்லடா, உள்ள போ. எந்த பக்கம் முரளி? அந்த ரூம்டா, போடா. எந்த ரூம்? நீ போயே, நான் சொல்றேன். இங்கயா? இங்க எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனே கொடுக்கலையே. இங்க என்னாச்சு முரளி? சாரி மச்சான், நான் போய் சொல்லி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சைட்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. பொய்யா? என்னடா பேசுற? ஃபயர் ஆக்சிடென்ட், சர்க்கியூட், ராமையா, எஃப்ஐஆர், என்ன நம்ம பேசுறீடா? எல்லாம் பொய்யா? எதுக்குடா அப்படி பண்ண? மச்சான், ஒரு பெரிய உண்மையை உனக்கு தெரியப்படுத்ததான் நான் போய் சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். டேய், லூசாடா நீ? எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்லே வச்சு சொல்லி தொலைய வேண்டியதானே? அங்க அவளுக்கு சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு. அதோட முக்கியமான விஷயமாடா இது? ஆமா மச்சான், முக்கியம்தான். என்ன இழவுன்னு சொல்லி தொலைக்கிறியா? அது அம்மா பார்த்திபா மேல கோவப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏய்! முட்டாள்! அம்மா பார்த்திபன் எதை எப்ப பேசுறதுன்னு விவசாயில என்ன ஒரு சிச்சுவேஷன் நின்னுட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. அறிவட்டம். ஏய் 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 விஸ்வா, ப்ளீஸ் போகாதடா, ப்ளீஸ். அந்த பார்த்திபா அவ்வளவு நல்லவன் இல்லடா. நந்தினி வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். What? ஓ, இப்ப அடுத்தது இதுவா? ஏய், எங்க அம்மாவோட வேலையா? நீயும் வேலை போயிட்டியாடா? போய் சொல்ல எங்க அம்மா கிட்ட, இந்த பாச்சால இனிமேல் பலிக்காதுன்னு. பார்த்து ஏதா சொல்லிட்டு போற முரளி. ஏய் விஸ்வா, விஸ்வா இங்க பார். அவனை பத்தின ஒரு சில உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி என் கூட வா. ஏய், சிக். என் கூட வா முரளி. ப்ளீஸ். கேளு விஸ்வா, என் கூட வா. முரளி, வாடா என் கூட ப்ளீஸ். முரளி, நில்லு. முரளி வளர விஷயம் இல்ல முரளி இது. எனக்காக தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். முரளி, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? பாருடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இருடா இருடா. சில விஷயங்கள்லாம் உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துச்சு விஸ்வா. முரளி, டைம் ஆகுது முரளி. இருடா, ஆன் பண்றேன்டா. விஸ்வா, என்னடா அது? இது எப்படி சொல்றேன் விஸ்வா. ஒரு தடவை உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பார்த்திபன் உன்னை பார்க்க வந்தான் இல்லையா சைட்ல? அதான்டா, அமெரிக்கால ஏதோ ஆர்டர் அப்படி இப்படின்னு சொன்னானே, டைரி கூட எடுத்துட்டு வந்தானே. இப்ப சொல்லு விஸ்வா, இப்படிப்பட்ட ஒருத்தனை அம்மா கொல்லணும்னு நினைச்சதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு காலத்துல கல்பனா, மீனாட்சி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா நந்தினியை கஷ்டப்படுத்தினாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அம்மாவை கஷ்டப்படுத்துற. தயவு செஞ்சு கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. தப்பானவங்களை மட்டுமே நம்புறது உங்க குடும்பத்தோட வியாதியாடா. சொல்லு மச்சான்.
சொல்லு. ஐயோ, இது தெரியாம நான் அம்மாவை என்னென்னமோ பேசிட்டேனடா கடவுளே. ஏய், ஏன்டா கிட்ட முதலே சொல்லல? உனக்கு எல்லாம் தெரியல, ஏன் சொல்லல? சொல்றதுக்கு சந்தர்ப்பம் அமையாம இல்ல விஸ்வா. உன்கிட்டயும் நந்தினி கிட்டயும் சொல்லாமையே எப்படியாவது இந்த விஷயத்தை சரி பண்ணிடலாம் தான் பார்த்தோம். ஆனா முடியல. கிழிச்சிங்க. எனக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் மாலத்துக்கும் புரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த போட்டோ ஒண்ணுதான். எப்படிடா புரியும்? எப்படி புரியும்? யாருக்கும் புரியாது. என்னையும் நந்தினியும் தவிர இந்த போட்டோவை பாக்குற யாருக்குமே இதுல நடந்திருக்கிற ஃப்ராட் தனம் புரியாது. உத்து பாடுறா, நந்தினி பக்கத்துல அங்க உட்கார்ந்து இருக்கிறது அவன் இல்லடா, நான். என்னடா சொல்ற? டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வேலை பார்த்திருக்கான், வேற ஒண்ணுமே இல்ல. ஃப்ராட். இது கொடைக்கானல்ல நானும் நந்தினியும் எடுத்துக்கிட்ட போட்டோட அவன் கணக்குப்படி இந்த போட்டோஸ் எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதானா அந்த போட்டோல நந்தினி போட்டிருக்கிற ட்ரெஸ் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவளுக்கு பிரசன்ட் பண்ண ட்ரெஸ், அதே மாதிரி நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவ எனக்கு பிரசன்ட் பண்ணது. ஃபேஸ மட்டும் கட் பண்ணிட்டு அவன் ஃபேஸ பேஸ்ட் பண்ணிருக்கான். அதுல பாரு, இன்னொரு விஷயம் பண்ணிருக்கான்டா. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நந்தினியோட குங்குமத்தையும் தாலியையும் எரேஸ் பண்ணிருக்கான் பாரு. ஆமா, எவ்வளவு கிளவரா வேலை பார்த்திருக்கான் பாரு. வெறும் மாஃப் பண்ணிருக்கான். ராஸ்கல். நினைச்சேன்டா, அப்பவே நினைச்சேன் இவன் இப்படிதான் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இது எங்களுக்கு தோணாம போயிடுச்சு. சரி, இப்ப அவனை என்ன பண்ணலாம் சொல்லு. இரு, அவனுக்கு ஒரு வழி பண்றேன். ஹலோ. மாமா நந்தா, குழந்தை பிறந்தாச்சா? நந்தினி இப்படி இருக்கப்போ என்ன ஆபரேஷன் முடியல மாப்ள? நீங்க ஸ்டேஷன்லயே திரும்பிட்டீங்களா? எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு இருக்கேன். பார்த்திபன் அங்கே தானே இருக்கான்? இங்கதான் இருக்காரு மாப்ள. சரி, நீங்க தைரியமா இருங்க, நான் வந்துடுறேன். ஒரு 1/4 மணி நேரத்தில் அங்கே வந்துடுறேன். சரி மாப்ள. என்னடா? பார்த்திபனுக்கு வழியை நான் பண்றேன். சரி, நீ என்ன பண்ற இப்போ? நீ போய் அம்மாவை பாரு. சரி. நியாயமா நான் தான் வரணும். அவ்வளோ டேய், சரி, டேய். பேச நேரம் இல்ல. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், அதுதான் முக்கியம். சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை அனுப்புறேன். நீ போய் அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி விஷயத்தை எடுத்து சொல்லி அம்மாவை நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. சரிடா, நான் கூட்டிட்டு வரேன். ஹாஸ்பிட்டல் போறேன். ஓகே, Bye. டேக் கேர். மா 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 எங்க இருக்கீங்க? மா எங்க இருக்கீங்க? மா 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 என்னங்க சார்? வீட்ல அம்மா இல்லீங்களா? எங்க போயிருக்காங்க? தெரியல சார். காலையில நான் வேலைக்கு வரும்போதே வீடு திறந்துதான் இருந்துச்சு. அம்மா இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னும் வரல சார். ஓ சரி, நீங்க வேலையை பாருங்க. சரி சார். எங்க போயிருப்பாங்க? கோயில் போயிருப்பாங்களோ? போன் இங்க இருக்கு. அம்மா, ஐயோ கடவுளே, ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி வீட்டு விட்டு போயிட்டாங்களா? இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒண்ணுமே புரியலையே.
நீ இப்ப வந்து என்னாச்சு மாப்ள? பெருசா எதுவும் பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் யாருக்கு பிரச்சனை எதுவும் இல்ல. ஆகலையா? எதுவுமே ஆகல. சின்ன எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் தான், சரி பண்ணியாச்சு. அப்பா. இங்க என்னாச்சு, ஏதாவது சொன்னாங்களா டாக்டர்ஸ்? இல்ல மாப்பிள, உள்ள இருந்து இன்னும் யாரும் வெளியில வரல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருக்கு. சம்பந்தி அம்மா கூட இன்னும் வரல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அம்மா இப்போ வந்துருவாங்க. முரளி அனுப்பியிருக்கேன் கூட்டிட்டு வரதுக்கு. இது நந்தினி நினைச்சு ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்களா, தனியா வர வேண்டாம் ரிஸ்க், துணைக்கு முரளி இருக்கட்டுமே அப்படின்னு தான் முரளி அனுப்பியிருக்கேன். இப்போ வந்துருவாங்க, குழந்தை பிறக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அம்மா வந்துருவாங்க. இவன் பேசுற துணியே சரியில்லையே. அம்மா பத்தி கேட்டாலே விருப்பாக வேண்டியவன் இப்படி அன்பா பதில் சொல்லிட்டு இருக்கானே. பாவம் யாரோ. அண்ணே, ஏதாவது ஆக்சிடென்ட்டா? யாருக்கு என்னாச்சு? ஆமா சார், யாரோ வாழ்ந்து கட்ட மனுஷி போல. என்ன கஷ்டமோ தெரியல, கண்ணீரோட ரோட்டோரமா வந்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தோம் சார். என்ன நினைச்சாங்களோ தெரியல, இந்த பக்கமா வேகமா வந்த வேன்ல திடீர்னு பாஞ்சிட்டாங்க சார். கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஸ்பாட் அவுட் சார். என்ன ஒரு 50-55 வயசுக்குள்ள தான் இருக்கும். பாவம் சார், இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டாங்க சார். பொண்ணு கொடுத்த கஷ்டமா இல்ல புள்ள கொடுத்த கஷ்டமான்னு யாருக்கு சார் தெரியும்? சாவு யாருக்கு எந்த நேரத்துல எப்படி வரும்னு யாரால சார் சொல்ல முடியும்? இப்போ இந்த பக்கம் போக முடியாது சார். எப்படியும் ரோடு கிளியர் பண்றதுக்கு 1 மணி நேரமாவது ஆகும். அதனால நீங்க பக்கத்து வழியா போயிடுங்க. அவங்க பாடிய அது அப்பவே போலீஸ் வந்து பாடியை ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க சார். ஜிஹெச்சா? சரிண்ணே, ரொம்ப சரிங்க தேங்க்ஸ். சார். வாங்க போகலாம். ஜிஹெச்சா? ஐயோ, என்னங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, யாரும் இன்னும் வெளியிலயும் வரல. ஒரு தகவலும் தெரிஞ்சுக்கவும் முடியல. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க முதல்ல தைரியமா இருங்க டாக்டர்ஸ். மாப்ள, மாப்ள, கடவுள் காப்பாத்திட்டார். கங்க்ராட்ஸ் விஷ்வா. தேங்க்ஸ் டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஸ்வா. doctor. உங்களுக்கு பெண் குழந்தை ரொம்ப பிறந்திருக்கு. thanks. குழந்தை ஆரோக்கியமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். நர்ஸ், தந்தா